தோழர்களே, என் தமிழின சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எஸ்ஜே வெப் டிவியின் இன்றைய தின வணக்கங்கள். இன்று நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவலர்களால் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு புனித ஸ்தலம் கோவிலில் அஜித்குமார் அடித்து கொலை. ஒரு காவலாளி அஜித்குமார் தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு சம்பவம். இதன் பின்னணி என்ன என்பதை தான் இப்பொழுது நாம் விவரிக்கப் போகின்றோம். அஜித்குமார் மீது வழக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்மணி நிகிதா யார்? நிகிதாவின் பின்னணி என்ன? இதை இதுவரைக்கும் எந்த ஊடகமும் வெளிப்படுத்தவில்லை. இப்பொழுதுதான் நிகிதா ஏற்கனவே சில மோசடி வழக்குகளில் ஈடுபட்டவர் என்று தெரிய வந்துள்ளது. அந்த நிகிதாவுக்கு உதவி செய்த ஐஏஎஸ் அதிகாரி யார்? அந்த ஐஏஎஸ் அதிகாரி செக்ரட்டரியேட்டில் இருந்து ஒருவர் ப்ரெஷர் கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். அது எந்த செக்ரட்டரியேட்டிலிருந்து இதுவரைக்கும் யாரும் எந்த ஊடகமும் சொல்லவில்லை. அது தமிழ்நாட்டில் உள்ள நம்ம தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகம் கிடையாது. டெல்லியில் உள்ள ஒரு அங்கே உள்ள செக்ரட்டரியேட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் பெயர் லதா. யார் அந்த லதா? லதாவுக்கும் நிகிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? லதாவும் நிகிதாவினுடைய தகப்பனாரும் ஒன்றாக பணி செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அந்த லதா இப்பொழுது டெல்லியில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணிபுரிகிறார். சரி, இதெல்லாம் பழைய விஷயங்கள். டெல்லியிலிருந்து ஒருவர் ஒரு சாதாரண ஒரு கோவிலில் ஒரு நகை திருட்டு வழக்கு. இந்த நகை திருட்டு வழக்குக்கு டெல்லியிலிருந்து ஒரு அதிகாரி தமிழ்நாட்டின் காவல்துறைக்கு ப்ரெஷர் கொடுக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை அதை ஏற்றுக்கொண்டு ஒரு காவலனை ஒரு கோவில் காவலரை அடித்து கொலை செய்கிறது. இந்த அளவுக்கு இதில் வீரியம் காட்ட காரணம் என்ன? தமிழ்நாடு அரசியல் இதில் தலையிட்டுப்பட்டிருக்கு. ஆளும் கட்சி தலையிட்டிருக்கு. திமுக அரசு தலையிட்டிருக்கு. இதை மூடி மறைக்க உடனடியாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, வீட்டுக்கு உனக்கு வேலை தரேன், உனக்கு பணம் கொடுக்குறேன், அது இதுன்னு உடனே வழக்கை மூடி மறைக்க முயற்சி செய்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்ன? இந்த வழக்கின் பின்னணி என்ன? ஒரு சாதாரண நகை திருட்டு, நகையே திருடி இருக்கட்டும், அந்த நிகிதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கட்டும். நிகிதா கம்ப்ளைண்ட்டே கொடுக்கவில்லை. அதற்கு முன்னே அந்த காவலரை தூக்கி சென்று அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்ததுக்கு பின்பாக அதை வழக்காக எஃப்ஐஆர் பதிவு செய்து, கொலை செய்த பின்பே எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு வீரியம் அந்த சாதாரண ஒரு கோவில் காவலாளி மீது காட்ட காரணம் என்ன? பின்னாடி ஏதோ இருக்குன்னு தெரியுதா? ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி இருக்கா? பெரிய விஷயம் ஒன்று இருக்கு பின்னாடி. அந்த பெரிய விஷயம் என்ன? நிகிதா யார்? அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார்? விசாரணை இன்னும் முடக்கப்படணும். இன்னும் முடக்கப்பட்டா அந்த பெரிய விஷயம் என்னன்னு வெளில வரும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது எங்கள் ஊடகத்திற்கு எஸ்ஜே வெப் டிவியின் மூலயமாக தெரிகிறது.
அதை இப்பொழுது சொன்னால் நீதிமன்ற அவமதிப்பு ஆகிவிடும். மதுரை உயர்நீதிமன்றம் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. மிகவும் துரிதமாக நீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுக்கவில்லை என்றால் இந்த வழக்கு அப்படியே முடிந்து போயிருக்கும். அந்த காவலாளியின் நண்பன் பாத்ரூம்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து வெளியிடலைன்னா இந்த வழக்கு எப்பயோ க்ளோஸ் ஆகிருக்கும். ஒன்றுமே இருந்திருக்காது. அப்படியே மறைச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. இப்போது நீதிமன்றம் கவனத்துக்கு அந்த வீடியோ போனதுனால இது பரபரப்பாக இருக்குது. இந்த பரபரப்பு இன்னும் 2 நாளில் டக்குனு வேறு விதமாக முடிச்சிருவாங்க. அது முடிக்க விடாமல் தமிழக மக்கள் தமிழக அரசை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்டாலின் அரசு மெத்தனமாக இருக்கின்றதா? கஞ்சா விற்பவனுக்கும் கொக்கைன் விற்பவனுக்கும் குற்றவாளிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கின்றதா, ஆதரவு கொடுக்கின்றதா என்பதை தமிழக மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய சதி இருக்கிறது. இது ஒரு சாதாரண நகை திருட்டு வழக்கல்ல, சாதாரண ஒரு கோவில் காவலாளி கொலை வழக்கல்ல. இது இதற்கு பின் வேற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும். இதற்கு எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ எந்த எதிர்க்கட்சியும் குரல் கொடுக்கவில்லை. இதுக்கு யாருமே இதை பற்றி எதிர்க்கட்சியில் யாரும் பேசவே இல்லை. ஒரே ஒரு விஷயம், நீதிமன்றம் மட்டும் தான் அந்த கேள்வி கேட்டிருக்கு. நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு எந்த கேள்விக்கும் ஆளுங்கட்சியால் பதில் சொல்ல முடியல, கோர்ட்டால் பதில் சொல்ல முடியல, அவங்க அவங்க யாராலையும் பதில் சொல்ல முடியல, காவல்துறையால் பதில் சொல்ல முடியல நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு. அதனால தான் இப்போ ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தவிர, இல்லைன்னா எப்பயோ முடி மறைச்சிருப்பாங்க. இதை எதிர்க்கட்சி கேள்வி கேட்கவே இல்லைங்க. எதிர்க்கட்சிகள் எத்தனை எதிர்க்கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில்? எவனும் கேள்வி கேட்கவே இல்லை. இதனுடைய பின்புலத்தை விசாரிக்க சொல்லவே இல்லை. பின்புலம் என்ன அப்படிங்கிறத விசாரிக்கணும். அண்ணன் சீமான் இருக்காரு, சவுக்கு சங்கர் இருக்காரு, திருமாவளவன் இருக்காரு, இன்னும் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க, தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் எங்கள் வாயை மூடிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்குறாங்க. ஏன் செத்து போட ஒரு சாதாரண ஒரு கோயில் காவலாளிங்க அவனுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? நிகிதாவுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஐஏஎஸ் அதிகாரி லதாவுக்கும், டெல்லியில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரி லதாவுக்கும் நிகிதாவுக்கும் இந்த அஜித்குமாருக்கு என்ன சம்பந்தம்? ஸ்டாலினுக்கும் இவர்களுக்கு என்ன சம்பந்தம்? விசாரணை முடக்கப்பட்டால் அப்படி பண்ணால் ஒட்டுமொத்த தமிழ் அரசும் அதிரும், இந்தியா அதிரும். அப்படி ஒரு விஷயம் வெளில வரும். நேற்று சும்மா ஏதோ ஸ்ரீகாந்த் ஏதோ போதை போல சாப்பிட்டான், அது அவன் கிருஷ்ணா சாப்பிட்டான்னு சொல்லி சின்ன சின்ன வழக்குகள்லாம் அது எவ்வளோ கொக்கையில் வியாபாரம் பண்ணுற கோடீஸ்வரெலாம் விட்டாங்க. இவன் ஏதோ சும்மா என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணவனை போய் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு அவன் வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க நடிகன்னு சொல்லிட்டு பாவம். இதனால் பல கோடி ரூபா சம்பாரிச்ச, பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சவர்கள்லாம் வெளில விட்டு திரிகிறான், ஜாலியாக திரிகிறான். தமிழக அரசு இப்படி அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போது. அதில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி காவல் நிலைய கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். மக்கள் கேள்வி கேட்காத வரை தொடர்ந்து மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த அஜித்குமார் வழக்கை இதோடு இன்னொரு பெரிய விஷயம் வருது, இதோடு முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் நிறைய காவல் நிலைய கொலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 6 பேர் சொல்கிறாங்க. அந்த 6 பேரில் 5 பேர் தான் இது வரைக்கும் கேஸுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு ஆள் யார்? அந்த இன்னொரு ஆள் யார் தெரியலையே. இதுலேயே நிறைய குழப்பம் இருக்கு. 6 பேர் சொல்கிறாங்க, ஆனால் 5 பேர் தான் வழக்குக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு வாழ யாருன்னு தெரியலையே. இதையெல்லாம் தமிழக மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என் தாய் தமிழ் மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டே இருங்கள். இதை சாதாரணமாக விட்டுவிட்டீர்கள் என்றால் நாளைக்கு உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இதே நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
ஆளுவது அரசல்ல, நாம இருக்கணும். மக்களாட்சி மலரணும் என்றால் நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கணும். வாழ்க தமிழகம். ஜெய்ஹிந்த்.